தன்னை என்னையே அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு 1 2 3 4 5ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பாலா தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அது வேறு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப ஆஃப் ஆகிடும் திரும்ப. அப்புறம் நம்ம படத்தில் நடித்தார் இல்லையா, 1 2 3 4 5 சூர்யா, அவர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா, ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, வீடு இங்கே இருக்குது, வந்துடுவான், கார் இருக்குது, வந்துடுவான், ஒரு டைம் சொல்லு, நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் சார் சொல்லி சொன்னேன். நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நேராக அங்கேயே போயிட்டான் சூர்யா. அவன் வர வேண்டாம், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்லலை. நேராக அங்கே போயாச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தது. அவனோட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு வந்துட்டான். அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த பையன் தவறிட்டாப்புல இறந்துட்டார். அவங்க சம்பிரதாயப்படி கொஞ்சம் சீக்கிரமாகவே சடங்குகள் செஞ்சு அடக்கம் பண்ணணும் பெசன்ட் நகர் மயானத்தில். காலையில் எனக்கு சூர்யா அதிகாலையில் ஃபோன் பண்ணி, நான் வெங்கி நம்மளை விட்டு போயிட்டாருண்ணா. ஏன்னா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், நீங்கள் இருக்குன்னா நான் அங்கே தான், வெங்கி வீட்டில் தான் இருக்கேன், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு வார்த்தை வருது, திரும்ப ஃபோன் வருது சூர்யாட்ட இருந்து, ஆனால் வெங்கி வந்து பெசன்ட் நகர் வந்துட்டாரு, வெங்கி வந்து பெசன்ட் நகர் வந்துட்டாரு, பாடின்னு சொல்ல மாட்டேன்றான். பாடின்னு பொணம்னு சொல்கிறது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா.